சாவித்ரி, ஏன் சாவித்ரி, பிரீத்திய காலையிலேயே போய் கூட்டிட்டு வந்துருவேன்னு சொல்லிட்டு இன்னும் போகாம இருக்கியே? அம்மா நீங்க எழுந்துக்கணும் தாம்மா காத்துட்டு இருந்தேன். நானே தூக்கம் வராம மாத்திரையை போட்டு தூங்குறேன். நான் எழுந்திருக்கிற வரைக்கும் காத்துட்டு இருந்தா நீ எப்ப போய் அவளை கூட்டிட்டு வர்றது? இதோ கிளம்பிட்டேம்மா. போன உடனே வந்துட முடியுமா? நீங்க போய் கூப்பிடும் போதே மூஞ்சி காட்ட பிரீத்திகா. என்கிட்ட மட்டும் லேசா முகம் கொடுத்து பேசுவாங்களா? எப்படியாவது இன்னைக்கு மல்லு கட்டி போராடிதான் அக்காவை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வரணுமா? அதான் கொஞ்சம் வேலை இருந்தது, முடிச்சிட்டு போலான்னு பார்த்தேன். சரி, அந்த ஊர்வசி கழுதை எங்க போயிட்டா? கார் கழுவு போயிட்டாளா அந்த மகாராணி? சரி, நீ இந்த பக்கம் நகரு, நான் எல்லா வேலையும் பாத்துக்கிறேன். நீ முதல்ல பிரீத்தியோட ஹாஸ்டலுக்கு போயிட்டு வா. போ, கிளம்புன்னு சொல்றேன்ல, கிளம்பு போ. சாவித்ரி, ஒரு நிமிஷம் இரு. என்னம்மா? இது பாரு, இதுல டெய்ஸியோட ஹாஸ்டல் நம்பர் இருக்கு. போகும்போது முதல்ல போன் பண்ணிட்டு போ. என்ன? அம்மா, நான் போன் பண்ணுவேன், ஆனா பிரீத்தி அக்கா இருக்காங்களான்னு மட்டும் தான் கேட்பேன். நான் வரேன்னு சொன்னா அக்கா எங்கேயாவது போயிடுவாங்க. அவ செஞ்சாலும் செய்வாமா. இந்த வீட்லயே அவளை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டது நீ ஒருத்தி தான். சரிம்மா, நான் போய் போன் பண்ணிட்டு போறேன். சரிம்மா. ரிங்கே போக மாட்டேங்குது. அம்மா, என்ன சாவித்ரி? போனே போக மாட்டேங்குதுமா. வேலை செய்யல போல இருக்கு. அந்த டைரியில மேல இருக்கு பாரு சாவித்ரி, அந்த நம்பரை போட்டு பாரு. சரிம்மா. ஹலோ, யார் பேசுறீங்க? ஹலோ, டெய்ஸி மேடம் இருக்காங்களா? யாரு? டெய்ஸியா? அவங்க இறந்துட்டாங்களே, அவங்கள யாரோ கொலை பண்ணிட்டாங்க. ஆமா, நீங்க யார் பேசுறீங்க? அவங்க ரிலேஷனா? நீங்க உடனே கொஞ்சம் ஹாஸ்டலுக்கு வர முடியுமா? என்ன இவ போன் பண்ண போனவ ஆளையே காணோம், என்னாச்சு தெரியலையே. சாவித்ரி, சாவித்ரி, என்னாச்சு? சாவித்ரி, சாவித்ரி, ஹலோ, ஹலோ. தேன்மொழி, அதான் அங்க பாரு, அந்த ஓரமெல்லாம் நன்னா தொடச்சிரு. அங்க பாரு, ஏதோ ஒட்டின்னு இருக்கு தூசி மாதிரி. பாத்து பாத்து மோகனா, பாத்து வாமா. நீ ஆபீஸ்ல இருந்து இவ்வளவு சீக்கிரம் திரும்பி வருவேன்னு தெரிஞ்சிருந்தா நாங்க இந்த வேலையிலே இறங்கியிருக்க மாட்டோம். என்ன? ஒண்ணு இல்ல, வெயில் காலம் தொடங்கிடுத்தோம்னா ஊரெல்லாம் அம்மா போட்டிருக்கு. நம்ம தெருவுல இல்ல, இருந்தாலும் நீ வேற பிள்ளையான் இருக்கியோ, நான் உனக்கு எதுவும் வந்துடக்கூடாது. அதனால ஆத்த சுத்தமா சுகாதாரமா வச்சுக்கணும்னு சொல்லி இருக்கா. அதுக்காக நீங்க ஏன் சிரமப்படணும்? பேசாம இந்த தேவகி பொண்ணு கிட்ட சொன்னா அவ இதெல்லாம் செஞ்சுட்டு போறா. ஆமா ஆமா, தேன்மொழி சொல்றது கரெக்ட் தான். இதுக்கெல்லாம் மத்தவங்க கையை எதிர்பார்க்க கூடாது. சுகாதாரமா இருக்கணும்னா நம்மளே நம்ம கைப்பட எல்லாத்தையும் செய்யணும்னு சொல்றா. அதனாலதான் நேத்து இவளும் பாலனும் நேத்து கடத்தருவுக்கு போய் குங்குமப்பூ, நல்ல குங்குமப்பூவா தேடி கண்டுபிடிச்சு வாங்கிட்டு வந்திருக்கா. பாத்துட்டே இரு, இன்னைக்கு ராத்திரியில இருந்து தினமும் ராத்திரி 10 மணிக்கு உன் ரூம் கதவை தட்டி நல்ல குங்குமப்பூ போட்ட பாலை தான் உனக்கு கொடுக்க போறா. பாத்துட்டே இரு. ஸ்வீட் தான். எதுக்குன்னு கேட்டா என்ன அர்த்தம்? மோகனாவுக்கு நல்ல வேலை கிடைச்சிருக்கு, நமக்கெல்லாம் ஸ்வீட் கொடுக்கலன்னு குறை இருக்கும். அதை தீக்கத்தான் நமக்கு ஸ்வீட் கொண்டு வந்திருப்பா. உண்மைதான். ஜாப் கிடைச்சதுமே நான் ட்ரீட் கொடுக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சதுல இருந்து எப்ப பார்த்தாலும் சிவா மூஞ்சிய உம்மன்னு தூக்கி வச்சிட்டு இருக்காரு. இதுல விருந்தாவது மருந்தாவது. விஷயம் இருக்கு. வரிசையா நல்ல சமாச்சாரங்கள் நடக்கும்போது அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்ல, அதுக்குதான் இந்த ஸ்வீட். எல்லாரும் வரட்டும்,
அதுக்கப்புறம் நான் கொடுக்கறேன். ஆமா, சிவா இன்னும் ஆபீஸ் கிளம்பலையா? இல்லையே, அவன் தூங்கிட்டு இருப்பான். ஆபீஸ் போறதுக்கு இன்னும் நாள் இருக்கு இல்லையா? ம். சிவா, 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 தூங்கிட்டு இருந்தியா? இல்லம்மா, படுத்துக்கிட்டு தான் இருந்தேன், ஆனா தூங்கல. ஏதோ ஸ்வீட் பாக்ஸ் அது இதுன்னு சத்தம் கேட்டுச்சு. மோகனாக்கு புத்தி வந்து வேலையை விட போறாளா என்ன? உன் குறுக்கு புத்திக்கு இப்படிதான் யோசனை போகும். நல்ல சமாச்சாரம் சொல்லதான் ஸ்வீட்டோட வந்திருக்கேன். எங்களுக்கு சந்தோஷமா இருக்கிற விஷயமே நீ உண்டா இருக்கிறது தான். எப்ப இந்த ஆத்துல ஒரு குழந்தை தவழும்னு நாங்க ஏங்கிட்டு இருக்கோம். ஆரம்பிச்சிட்டா மாமியாரும் மாட்டு பொண்ணும். ஆமா சிவா, இந்த ஆத்துல எப்ப பாரு மோகனாவுக்கு பிறக்க போற குழந்தைய பத்தி தான் பேச்சு. ஒரு பொம்மநாட்டி குழந்தைக்கு இது செய்யணும் அது செய்யணும்னு ஆசைப்பட்டான்னா இன்னொரு பொம்மநாட்டி அதை வாங்கி வைக்கணும் இதை வாங்கி வைக்கணும்னு லிஸ்ட் போட்டுட்டே இருக்கா. இது பரவாயில்லையே, நேத்து நான் ஒரு டார்ச்சர் அனுபவிச்சேன் பாரு. குழந்தைக்கு குங்குமப்பூ வாங்கிட்டு வாங்கோன்னா சரின்னு கடைக்கு போய் வாங்கிட்டு வந்து கொடுத்தா இது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இல்ல, இது செகண்ட் குவாலிட்டி, இது டேஸ்ட் நல்லா இல்ல, இது மனம் நல்லா இல்லன்னு ஒரே கம்ப்ளைண்ட். இதுக்காக நான் காஷ்மீருக்கு போய் வாங்கிட்டு வந்து தர முடியும்? உங்களுக்கு இனிமே இந்த சிரமமே இருக்காது ஏன் சார். நீயே காஷ்மீருக்கு போய் வாங்கிட்டு வர போறியா? நாங்க இங்க இருந்து கிளம்ப போறோம். ஆமா பாலன் சார், வேலைக்கு சேர்ந்த ஒரே மாசத்துல என் உழைப்பு புடிச்சு போய் எனக்கு ஆபீஸ்ல ப்ரமோஷன் கொடுத்திருக்காங்க. அப்படியே கம்பெனி பக்கத்துல வீடும் தராங்க. திடீர்னு நீ இப்படி குண்டை தூக்கி போடுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன பாலன் சார், எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சதுல உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா? ஐயோ, நீ வேற அந்த மாதிரி தப்பா எடுத்துக்காத. உனக்கு ப்ரமோஷன் கிடைச்சதுல இங்க இருக்கிற எல்லாரையும் விட நான் தான் அதிகமா சந்தோஷப்படுறேன். ஏன் உனக்கே தெரியுமே எனக்கு இந்த ஆம்பளை பொம்பளைன்ற வித்தியாசம்லாம் கிடையாதுன்னு. இப்போ இருக்கிற வேலை மேலே மேலே நிறைய ப்ரமோஷன் கிடைச்சு நீ சந்தோஷமா இருக்கணுன்றது தான் என் ஆசை. லட்டு கொடுத்தது கூட எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஆனால் அதை சாப்பிட்றதுக்குள்ளே இப்படி ஒரு இடியை தூக்கி போட்டியே, ஏன் இங்கேயே இருக்க முடியாதா? ஆமா மோகனா, அதுவும் நீ புள்ளையான் இருக்கிற நேரமா பார்த்து இப்ப எதுக்கு போகணும்? உனக்கு ஏதாவது சௌகரிய குறை இருந்தா சொல்லு, நாங்க எல்லாம் சரி பண்ணி தரோம். நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? சென்டிமெண்டா இல்ல பாதியிலேயே வீட்டை காலி பண்ணிட்டு போறோமோங்கிற கவலையா? ஒண்ணு கவலைப்படாதீங்க, முழு மாச வாடகையும் கொடுத்துட்டு தான் போறோம். மோனா, என்ன நீ பாட்டுக்கு ஏதோ பேசிட்டு போற? நான் ஒருத்தன் இங்க நிக்கிறது உன் கண்ணுக்கு தெரியலையா? ஏய், நான் உனக்கு லட்டு கொடுக்க மறந்துட்டேனா? உண்மையிலேயே நீ தான் ரொம்ப சந்தோஷப்படணும். இனிமே அந்த தரித்திரம் பிடிச்ச வாட்ச்மேன் வேலைக்கு நீ போக வேண்டாம் பாரு. அதெல்லாம் நம்ம அப்புறமா டிஸ்கஸ் பண்ணலாம். இப்ப பிரச்சனை அது இல்ல. நமக்காக, முக்கியமா நம்ம குழந்தைக்காக அன்பை போட்டி போட்டுக்கிட்டு கொட்டுற இந்த நல்ல மனுஷங்களை விட்டுட்டு நாம எதுக்கு வேற வீட்டுக்கு போனோம்? ஐயோ சிவா, நீ விஷயம் தெரியாம பேசுற. ட்ரைனிங் முடிஞ்சு ப்ரமோஷன் ஆஃபர் பண்ணதுமே நான் போட்ட கண்டிஷனே கம்பெனி வீடுதான். இப்போ உங்க கொடுக்கும்போது நான் எப்படி வேண்டாம்னு சொல்ல முடியும் சொல்லு? சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு நாம இங்க இருந்து நகர போறதில்ல. நமக்கு குழந்தை பிறக்கிறப்போ மாமா அத்தை தாத்தா பாட்டின்னு அதுக்கு இத்தனை சொந்தங்கள் இருக்கும்போது அதையே நம்ம மிஸ் பண்ணணும். இத பாரு, ஒரு வருஷம் வரைக்கும் நான் இங்க இருந்து அசைய மாட்டேன், இங்கதான் இருப்பேன். சரி, தாராளமா இரு. நான் இன்னும் 2 நாள்ல கிளம்பிடுவேன். நீ ஆசை தீர இருந்துட்டு மெதுவா வந்து சேரு. இந்தா மோனா, இது பாரு சிவா, இந்த காக்கி யூனிஃபார்மை இன்னியோட தலை முழுகு. இந்தா அந்த ஸ்வீட் பாக்ஸ் கூட இந்தாம்மா, ஸ்வீட் எடுத்துக்கோ. என்ன திருநெல்வேலிக்கே அல்வாவா, திருப்பதிக்கே லட்டா? ரொம்ப நக்கல் பண்றீங்க. ஐயோ, எனக்கெல்லாம் யாரையும் கிண்டல் பண்ணலாம் தெரியாதுமா. ஏதோ எல்லார் மேலேயும் அன்பா பாசமா இருப்பேன். சும்மா சும்மா சிரிப்பேன், ஏதோ கொஞ்சம் சுமாரா பாடுவேன். என்னையும் அறியாம என் வாழ்க்கையில பகவான் எனக்கு ஒரு தம்பியும் தங்கச்சியும் அனுப்பிச்சு வச்சிருக்காருன்னு சந்தோஷப்பட்டேன். அதனால தலைகால் புரியாம ஆடிட்டேன். ஆனா அந்த உறவுலாம் இப்ப நிரந்தரம்ல, என்னை விட்டு போக போறதுன்னு தெரிஞ்சு போச்சு. அந்த தம்பிக்கு தானே இந்த காக்கிச்சட்டியை நான் விட்டு கொடுத்தேன். நீங்களே போன பிறகு அப்புறம் நான் சும்மா இருக்கணும்? எனக்கும் வேலை கிடைச்சிடுச்சுல்ல, அந்த சந்தோஷத்தை கொண்டாடத்தான் ஸ்வீட் கொடுத்தேன். எடுத்துக்கம்மா. நீயாவது எடுத்துக்க சிவா. நான் எடுத்துக்கிறேன் சார். இவ்வளவு வேதனையிலையும் இது ஒண்ணுதான் சார் எனக்கு சந்தோஷமான விஷயம். நான் சாப்பிடுறேன் சார்.
சார் நான் மறுபடியும் சொல்றேன், எனக்கு இந்த கொலைக்கு எந்த சம்பந்தம் கிடையாது சார். நீங்க தப்பான சந்தேகத்துல என்ன புடிச்சிட்டு வந்திருக்கீங்க. நிறுத்துடா, தப்பா ரைட்டா இன்னும் கொஞ்ச நேரத்தை தெரியும்டா. சத்தியமா சொல்றேன் சார், டெய்ஸி அம்மாவை யாரோ கொலை பண்ணிட்டான்னு நீங்க வந்து சொல்லித்தா சார் எனக்கே தெரியும். யோ, நான் முதலே கேட்டப்போ டெய்ஸி அம்மா யாருன்னே தெரியாதுன்னா பின்ன என்னையா நீ எப்போ திருடிட்டு ஒரு தடவை ஜெயிலுக்கு போயிட்டு வந்தங்கிறதுக்காக ஊர்ல எது நடந்தாலும் என்னத்தான் வந்து விசாரிப்பீங்களா? அப்போ டெய்ஸி யாருன்னு உனக்கு தெரியாது. முழு பூசணிக்காவ சோத்துல மறைக்கிற. ஐயா, நான் எந்த காயும் எதுக்குள்ளேயும் மறைக்கல. கொலை நடந்ததா சொல்றேன். அன்னைக்கு ராத்திரி நான் செத்து போன என் பொண்டாட்டியும் காணாம போன என் பொண்ணையும் நினைச்சு சாராயத்தை குடிச்சிட்டு ரோட்ல உளுந்து கிடந்தீங்க. அது உண்மைதான்னு நாங்களும் விசாரிச்சிட்டோம். விழுந்து கிடந்தவன் அப்படியே கிடந்திருந்தா ஒரு அப்பாவி பொண்ணோட உயிரை அநியாயமா போயிருக்காது. என்னையா சொல்றீங்க? நீ அழுததுக்கு சாட்சி இருக்கு, சாராயம் குடிச்சதுக்கும் சாட்சி இருக்கு, நீ மார்க்கெட்ல விழுந்து கிடந்தில அதுக்கும் சாட்சி இருக்கு. அதே மாதிரி இந்த ஹாஸ்டல்ல வந்து நோட்டம் பாத்தில அதுக்கும் சாட்சி இருக்கு. ஐயா, என்னையா சொல்றீங்க? என்னடா பம்புற? எப்ப இந்த ஹாஸ்டல்ல இருக்கிற ஒரு பொண்ணு வந்து நீ டெய்ஸி அம்மாவை கொலை பண்ணதை ஓப்பனா சொல்லிச்சோ அப்பவே உன் மேல ஸ்கெட்ச் வச்சுட்டேன். எங்கே அந்த பொண்ணு? இதோ கூப்பிட ஆள் போயிருக்கு சார். எந்த பொண்ணும் எதையோ சொன்னதை வச்சுக்கிட்டு என்ன இந்த கொலையில கோத்து விடுறீங்களே சார். கை குழந்தையா இருந்தப்ப தாய் இல்லாம இருந்த என் பொண்ணு அந்த டெய்ஸி அம்மாட்ட கொஞ்ச நாள் இருந்துச்சு. அந்த பழக்கத்துல நான் வந்து அந்த அம்மாட்ட கொஞ்சம் புலம்பிட்டு போவேன். மத்தபடி அவங்களுக்கு எனக்கு எந்த பகையும் கிடையாது சார். அதெல்லாம் நீ கோர்ட்ல சொல்லிக்கையா? இந்த ஹாஸ்டல்ல இருக்கிற பொண்ணு உன் அடையாளம் எல்லாத்தையும் சொல்லிடுச்சு. அதை வச்சு நான் ஒரு ஸ்கெட்ச் போட்டேன். அக்கம் பக்கத்துல எல்லாம் விசாரிச்சேன். ஆட்டோக்காரன், லாண்ட்ரிக்காரன், ஊர்க்காரன் ஒருத்தனையும் விடல. அதுல தெரிஞ்சிருச்சுடா இந்த விடுதலை நீ பதுங்கி இருந்தது. ஐயா, அது நான் இல்லையா. தண்ணி போட்டதுக்கு அப்புறம் எனக்கு சுயநினைவே இருக்காதியா. நான் கவுந்தடிச்சு படுத்து தூங்கிடுவையா. அப்போ தூக்கத்துலதான் சார் எந்திரிச்சு இந்த விடுதியை நோட்டம் பார்த்திருக்க, அப்படித்தானே? எல்லாம் தூங்கின உடனே உள்ள பூந்து டெய்ஸி அம்மாவை கொலை பண்ணிட்டு போயிருக்க நீ. சார், நீங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே போறீங்களே சார். நான் தான் டெய்ஸி அம்மாவை கத்தியால குத்துறது நேர்ல பார்த்த மாதிரியே சொல்றீங்களே. நான் பார்த்தேன் சார். நான் என் கண்ணால பார்த்தேன். கொலை பண்ணதை நீ கண்ணால பாத்தியா? அப்ப கேட்கும்போது நீ எதுவுமே சொல்லலையே. கொலை பண்ணதை நான் கண்ணால பார்க்கல. ஆனா அன்னைக்கு நைட்டு இந்த ஆளு காம்பவுண்ட் சுவர் ஏறி குதிச்சு எங்க ஹாஸ்டலுக்குள்ள நுழைஞ்சதை நான் பார்த்தேன் சார். என்னம்மா புதுசா என்னென்னமோ சொல்ற? நான் புதுசா ஒண்ணும் சொல்லல சார். நடந்த உண்மையை தான் சொல்றேன். ஆக்சுவலா எனக்கு இருட்டுனா ரொம்ப பயம். அதனால நைட் எப்பவுமே ஜன்னல் கதவெல்லாம் சாத்திட்டு தான் படுப்பேன். அன்னைக்கு ஜன்னல் சாத்த போகும்போது இந்த ஆள் வெளியில காம்பவுண்ட் சுவர் எகிரி குதிச்சதை நான் ஜன்னல் வழியா பார்த்தேன் சார். ஐயோ, எனக்கு உடனே ரொம்ப பயம் வந்துருச்சு. நான் கட்டில போய் கண்ணை இறுக்கி முடி படுத்துக்கிட்டேன். இதை ஏமா நீ அப்பவே சொல்ல? குதிச்சது யாருன்னு தெரியாம மொட்டையை எப்படி சார் சொல்ல சொல்றீங்க? இப்ப நீங்க தானே சொன்னீங்க ஹாஸ்டலுக்கு வெளியில நின்னு இவன் நோட்டு விட்டுட்டு இருந்தான்னு. அதை வச்சுதான் தெளிவா இவன் தான் நான் சொல்றேன் சார். இப்ப என்னடா சொல்ற? அம்மா, எதுக்காக நீ என்ன மாட்டி விடுறேன்னு தெரியல. அந்த அன்பு தெய்வம் டெய்ஸி அம்மாவை நான் கொலை பண்ணுவனா? நீ நிஜமா நம்புறியா? அம்மா, அம்மா, என் முகத்தை பார்த்து சொல்லுமா. உன்ன மாதிரி கொலகார முகத்தெல்லாம் பார்க்கணும்னு இந்த பிரீத்திக்கு ஒண்ணு தலையெழுத்து இல்ல. அம்மாடி, நான் யாருன்னு தெரிஞ்சா நீ இப்படி எல்லாம் பேச மாட்டேன். என்னடா அந்த பொண்ணை மிரட்டுறியா? சார், இவன் யாரா இருந்தாலும் எனக்கு கவலை இல்ல சார். அம்மாடி, உன்னை என் சொந்த பொண்ணு மாதிரி நினைச்சு சொல்றேன். அந்த கொலையை நான் பண்ணலம்மா. அப்பா வயசுல இருக்கிற என் பேச்ச நம்புமா. அப்பா வயசு என்ன? என் சொந்த அப்பாவே கொலை செஞ்சிருந்தாலும் நான் சாட்சி சொல்லுவேன். நீயே என்னோட அப்பாவா இருந்தாலும் என்னோட முடிவு இதான். அப்பா பிரீத்தி, நீ ஏன் இப்படி சொல்ற? சார், என்ன சார் நீங்க ஒரு கேடு கெட்ட கொலைகார பேசிட்டே இருக்கா, நீங்களும் பார்த்துட்டே இருக்கீங்க. இழுத்துட்டு போங்க சார். சார், நான் திருடன் தான் சார், கொலைகாரன் தான் சார். ஆனா இந்த கொலையை நான் செய்யல சார். சார், இந்த பொண்ணு அறியாத பொண்ணு சார். இவ ஏதோ சொல்றாங்கிறதுக்காக நீங்க நம்பாதீங்க சார். யார் இந்த பொண்ணு? அறியாத பொண்ணு? இது படிச்ச பொண்ணியா? இந்த ஊர்ல பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு. அது நியாய அநியாயம் தெரிஞ்ச பொண்ணு.
அதனால தான் மத்த பொண்ணுங்க மாதிரி ஓடி ஒளியாம போல்டா வந்து சாட்சி சொல்லுது. ஏமா நீ நேரா வந்து இதை போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லுவியாமா? போலீஸ் ஸ்டேஷன் என்ன சார்? எந்த கோர்ட்டுக்கு வேணாலும் வந்து சொல்ல தயாரா இருக்கேன். வேணாம்மா, நீ அந்த மாதிரிலாம் செஞ்சிடாத. நீ நல்ல குடும்பத்தை பொண்ணுமா, படிச்ச பொண்ணு. எனக்கு எதிராக சாட்சி சொல்றதா உன் வாழ்க்கைக்கு எடுத்துக்காதம்மா. எங்கேயோ எப்பவோ நான் விதைச்ச அந்த பாவம் இத்தனை வருஷம் கழிச்சு என் சங்கையே அறுக்குது. இதுதான் தலைவிதிங்கிறது. ஐயா, இந்த பொண்ணு சொன்ன அத்தனையுமே நான் ஒத்துக்கிறேன். இனிமே நீங்க இந்த பொண்ணை விசாரிக்க வேண்டாம். போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட் இந்த பொண்ணை நீங்க கூப்பிட வேண்டாம். நானே கொலையை ஒத்துக்கிறேன் சார். நான் தான் இந்த கொலையை பண்ணினேன். அப்படி வாயா வலிக்கு. இந்த கொலை செஞ்சதுக்கான மோட்டிவ் என்னன்னு பாப்போம். கான்ஸ்டபிள் சார், மர்டர் நடந்த இடத்துக்கு இந்த ஆளை கூட்டிட்டு வாயா. ஓகே சார். டீடைலா விசாரிக்கணும். போயா. சார் இங்க வச்சு இப்ப நான் உண்மையை சொல்றேன் சார். தேசியமாவை நான் கொலை பண்ணல சார். யோ, வாயா. தேசியமாவை நான் கொலை பண்ணல சார். யோ என்னைய சும்மா ஒப்பாரி வச்சிட்டு இருக்க? படியில ஏரியா. போயா. சார் சத்தியமா சொல்றேன் சார், அந்த கொலையை நான் பண்ணவே இல்லை சார். அந்த அம்மா நல்லவங்க சார். அவங்களை கொலை பண்றதுக்கு ஒரு மிருகத்துக்கு கூட மனசு வராது சார். அவங்களையும் ஒருத்த கொலை செஞ்சிருக்கான்னா அவன் மிருகத்தை விட கேவலமானவன் சார். டேய் என்னடா போய் சொல்றியா? சார் நம்புங்க சார், அந்த கொலையை நான் செய்யவே இல்லை சார். டேய் என்னடா பேசுற? சார் சத்தியமா அந்த கொலையை நான் செய்யல சார். யோ இழுத்துட்டு போயா. சார், யோ, சார் நான் வாயா. சத்தியமா அந்த கொலையை செய்யல சார். வேணாம் சார். ஏ ரத்னம், சார். அவனை வண்டியில ஏத்தாத. ஓகே சார். சாட்சி சொன்னால ஒரு பொண்ணு, போய் அந்த பொண்ணை கூட்டு வா. 2 பேரையும் சேர்த்து வண்டியில ஏத்துவோம். அதுக்கப்புறம் கொலை செஞ்சது யாருன்னு கோர்ட்டு தீர்மானிக்கட்டும். வேண்டாம். ஐயோ, அநியாயமா என்னால ஒரு அப்பாவி பொண்ணை வீணா அலக்கழிக்க வேண்டாம். நான் குற்றத்தை ஒத்துக்கிறேன். நான் தான் கொன்னேன், நான் தான் கொலை பண்ணேன். போதுங்களா? என்ன வண்டியில ஏத்துக்கு சார். சார் இந்த ஆள் ரொம்ப காமெடி பண்றான் சார். ஐயோ, நான் எங்க போய் சொல்லி அழுவேன். கூடி சீக்கிரம் என் பொண்ணு கல்யாணத்தை பார்க்கலான்னு ஏங்கிட்டு இருந்தேன். கடவுள் எனக்கு இப்படி ஒரு தண்டனை கொடுத்துட்டாரு. யாருக்காக இப்படி காடு மேடெல்லாம் உயிரை பிடிச்சிட்டு அலைஞ்சனோ அதுவே என்ன இப்படி மாட்டி விட்டுடுச்சு. சார் நீங்க சொன்னபடி எல்லாரோட அட்ரஸையும் கலெக்ட் பண்ணிட்டேன் சார். அப்படியா? யோ வண்டியில ஏத்தியா. யோ வாயா. வாயா வாயா. பின்னாடி போ. வண்டியில. போ ஓ ஏறு. ஏரியா ஏறு மேல. சார், சார் என்னையா? என் பொண்ணு ஓடி வந்துகிட்டு இருக்கா சார். ஒரு 2 வார்த்தை பேசுறேன் சார். அதெல்லாம் முடியாதியா. சார் ப்ளீஸ் சார், தயவு பண்ணுங்க சார். எப்படியாவது ஒரு 2 வார்த்தை மட்டும் பேசுறதுக்கு அளவு பண்ணுங்க சார். அப்படியா? ஆமா சார். சீக்கிரம் வந்துடணும். சரி சார். சார் வண்டி கொஞ்சம் நிறுத்த சொல்லுங்க சார். டிரைவர் வண்டி நிறுத்தியா. ஓகே சார்.